வணக்கம். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு வாங்க. பெப்பர் கிரேவி வச்சுருக்குறோம். சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் எப்படி செஞ்சு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யலாம்னு வாங்க. நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கிட்டோம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க. நல்ல திக்கான பாத்திரமாக இருக்கணும். சோம்பு கொஞ்சமாக, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். ரெண்டு ஏலக்காய், 2 வாசனைக்காண்டி 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும் ஏலக்காய். இது வந்து பட்டையை வந்து பிரியாணி போடுற பட்டையை வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுருக்குறோம். பொடிசாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டாச்சு ஒரு கரண்டி. அப்புறம் அந்த பிரியாணி பூ இதெல்லாம் வந்து ஒரு அரைக்குறையாக நச்சு வச்சுருக்குறோம். கிராம்பு, பிரியாணி பூ, இந்த இதெல்லாம் வந்து நச்சு வச்சுருக்குறோம். அம்மியில் போட்டு நச்சு போட்டிருக்குறோம். பிரியாணி இலை, வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம். போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஓரளவு செவந்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து கொட்டலாம். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருந்தோம். கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வேணும்னா கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கரண்டில் சுத்திக்கு உப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். உப்பு போட்டோடனே சீக்கிரமாக கொலன்னு அப்படி குழஞ்சிச்சு பாருங்கள். நல்லா வந்துச்சு பாருங்களா. இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருவோம். அதை கொஞ்சம் எடுத்து தனியாக நல்லா மிக்சியில் போட்டு கழுவெல்லாம் இது பண்ணி வச்சு அதை ஊற்றுவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். அதான் வாசனை, அந்த பச்சை வாசனை போகிறலாம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள், மல்லித்தூள் வந்து போடுறோம் ஒரு 2. மசாலாத்தூள் ஒரு 2 போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம ஒரு அரை கரண்டி கரம் மசாலா சேர்த்துருக்குறோம். பெப்பர் தூள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. பெப்பர் தூள் போடணும். அது ஓரளவு பேஸ்ட் மாதிரி வந்துச்சு பாருங்கள். மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா 3 போட்டிருக்குறோம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ மல்லித்தலை, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்குறோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கறி எடுத்து போடலாம். நல்லா கழுவி சுத்தமாக கழுவி வச்சுருக்குறோம். ரத்தங்கத்தை இல்லாமல் கழுவி வச்சுருக்குறோம். கறி எடுத்து போடலாம்.
1 கிலோ கறியும் நம்ம போட்டுட்டோம். நல்லா கிளறி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க தேவைப்பட்டால். நாங்கள் முதலே தண்ணி கொஞ்சம் விட்டாச்சு. அதனால் வந்து இதிலே வேக வச்சிடலான்னு பார்க்குறேன். பாருங்கள் கறி ஓரளவு வந்துருச்சு. இப்போ வந்து பெப்பரை தூக்கி தூவலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்ல சிக்கன் வந்து ஓரளவு வந்துருச்சு, அரை விட்டாடு மேலே. இப்போ நல்லா கிரேவி மாதிரி வந்துருக்காங்க. பெப்பர் சிக்கன் கிரேவி. இப்போ கிரேவி இல்லாமல் கூட வெறுமனையாக வைக்கலாம் கட்டியாக. இப்போ வச்சாச்சு. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.